சாய்ராம். நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஜெய் சாய்ராம். ஏன் அன்பு குழந்தையே, இந்த வாழ்க்கை ஒவ்வொருவர்களுக்கும் மிகப்பெரிய பரிசு. இந்த பரிசை நீங்கள் எவ்வாறு பயன்படுத்துகிறீர்கள் என்பதில்தான் உங்கள் ஆத்மாவின் நிலை இருக்கிறது. என்னவென்றால், நீ, அதாவது உன் ஆத்மா உன்னுடைய உடலை விட்டு பிரியும் போது குறைந்தபட்சம் 2 மனிதர்களாவது மனமாற வருத்தப்பட வேண்டும். அதாவது உன் மனைவியும் பிள்ளைகளையும் தவிர. ஒரு வழியாக இவன் சென்று விட்டானே என்று பெருமூச்சு விடவே கூடாது. ஏனென்றால் அப்போதுதான் அந்த ஆத்மாவுக்கு நாம் செலுத்தும் ஒரு மரியாதை என்று கூட கூறலாம். கடவுள் கொடுத்த இந்த உடலை நீங்கள் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று உங்களுக்கு தெரியுமா? நீ இந்த உடலை வைத்து ஒருபோதும் பொய் கூறவே கூடாது. யாருக்கும் தீங்கு நினைக்கவே கூடாது. யார் மேலும் பொறாமைப்படவே கூடாது. அது மட்டுமில்லாமல் பேராசை அறவே ஆகாது. ஏனென்றால் இன்று பேராசையால் இழந்தவர்கள் பல பேர் உள்ளனர்கள். அந்த ஒரு வழியில் நீயும் சென்றுவிட கூடவே கூடாது. எப்பொழுதும் என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஒரு மனதிடம் உங்களுக்கு வேண்டும். நீ அழுதாலும் சிரித்தாலும் என்னை திட்டினாலும் உனக்கு எது நல்லதோ அதை மட்டும்தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். அது போலவேதான் நீயும் இருக்க வேண்டும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை என்ன வேண்டாலும் கூறட்டும், எவ்வளவு வேண்டுமானாலும் திட்டட்டும். ஆனாலும் நீங்கள் ஒருபோதும் அவர்களுக்கு தீயதை செய்ய வேண்டும் என்று மனதார நினைக்க கூட கூடாது. அப்படி நினைப்பவர்கள் என் பிள்ளையாக இருக்க மாட்டார்கள். எது வந்தாலும் அதை சிரித்த முகத்துடன் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதில் தான் இருக்கிறது உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்க போகும் மிகப்பெரிய யுக்தி. அந்த யுக்தியை கையாள்வதற்கு எப்படி கையாள வேண்டும் என்று தெரியாமலே பல மனிதர்கள் மண்ணிற்கடியில் சென்று விட்டார்கள். நீயும் அப்படி இருக்கக்கூடாது. உன்னுடைய கர்ம வினைகள் தரும் ஒரு சில பிரச்சனைகளை நீ ஏற்றுதான் ஆக வேண்டும். அதற்காக அதுவே நிலையானது என்று நீ நம்பக்கூடாது. அது மட்டுமல்ல, எதையுமே இதுதான் நமக்கு நிரந்தரம் என்று முடிவெடுக்கவே கூடாது. ஏனென்றால் இந்த உலகத்தில் நிலையானது என்று எதுவுமே இல்லை. எதுவாக இருந்தாலும் கொஞ்ச காலம்தான். நிச்சயமாக இதுவும் கடந்து போகும். அனைவரும் இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் செல்பவர்கள் தான். ஏன் இந்த உடல் கூட உனக்கு சொந்தம் இல்லாததுதான். இந்த உடல் உனக்கு நிரந்தரம் இல்லை. எப்போது வேண்டுமானாலும் இந்த உடலை விட்டு உன்னுடைய ஆத்மா பிரியும். எந்த நொடியிலும்
ஆகையால் இருக்கும் வரை உன் உடலையும் உன்னை சுற்றி இருப்பவர்களையும் நீ சந்தோஷமாக பார்த்து கொள்ள வேண்டும். உன் உடலை நீ பார்த்து கொள்ள வேண்டியது மிகவும் பெரிய விஷயம். அதை நீ மேலும் மேலும் மிக சரியாக காத்து கொள்ள வேண்டும். உன் உடம்பிற்கு எது தேவையோ அதை மட்டுமே நீ எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை ஒருபோதும் நீ தவிக்க விடக்கூடாது. அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு என்ற பழமொழியை யோசித்துக் கொள்ளுங்கள். நல்லதோ கெட்டதோ சிறிதாக இருந்தாலும் சிறிதுதான், பெரிதாக இருந்தாலும் பெரிதுதான். அந்த அளவை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடமும். இங்கு இருக்கும் பல பேருக்கு பிரச்சனை எதனால் வருகிறது என்றால் தங்களுடைய உடம்பில் ஏற்படுகிற ஒரு சில பிரச்சனைகளால் மட்டும்தான். உடம்பில் ஏற்படக்கூடிய ஒரு சிறிய பாதிப்பு கூட ஒரு மனிதனுக்கு எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாத அளவிற்கு அது பிரச்சனை தரக்கூடும். ஆகையால் உடலில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத ஒரு மனிதனால் மட்டுமே தீர்க்கமாக யோசிக்க முடியும், தொலைநோக்கு பார்வையுடன் செயல்பட முடியும், நேர்கொண்ட பார்வையுடன் நடக்க முடியும். நன்றாக யோசித்து பாருங்கள். நீங்கள் சிறு வயது குழந்தையாக இருக்கும் பொழுது உங்களுடைய புத்தியும் மனமும் எவ்வாறு செயல்பட்டது என்று, இப்போது எவ்வாறு செயல்படுகிறது என்று யோசித்து பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் வித்தியாசத்தை உணர்வீர்கள். நீங்கள் அன்றைக்கு ஒரு பொம்மையை வைத்து விளையாடி இருப்பீர்கள். அந்த பொம்மைக்கு உயிர் இருக்கிறது என்று நினைத்து அதற்கு தினமும் நீங்கள் உணவு கொடுப்பீர்கள். அதை நோகடிக்க மாட்டீர்கள். அதை ஒரு உயிர் உள்ள ஜீவன் போல அதை பார்த்துக் கொள்வீர்கள். அதை தினமும் உபசரிப்பது, குளிக்க வைப்பது, இவ்வாறு அந்த பொம்மைக்கு நீங்கள் அனைத்து நல்ல விஷயங்களையும் செய்வீர்கள். ஆனால் இன்று அது வெறும் ஒரு பொம்மைதானே என்று தூக்கி எறிந்து விடுகிறீர்கள். அதுபோல்தான் உங்களது உடலும். அப்பொழுது ஒரு பொம்மைக்கே உயிர் இருக்கிறது என்று அதை பார்த்து பார்த்து வைத்த நீங்கள் இப்பொழுது ஒரு பொம்மையை கண்டுக்க முடியாத அளவிற்கு இருக்கும் நீங்கள் உங்கள் உடலையா கவனித்துக் கொள்ள போகிறீர்கள்? நிச்சயமாக இல்லை. ஆகையால் உங்கள் உடலிற்கு என்ன தேவையோ அதை மட்டும் கொடுங்கள். அப்பொழுதுதான் ஒரு மனிதன் பிறவி பயனை அடைய முடியும் என்று அந்த பரமாத்மா கடவுள் கூறியிருக்கிறார். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை நீங்கள் எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் என்று யோசிப்ப உங்கள் உடல் மிக சரியான சூழ்நிலையில் இருக்க வேண்டும். அதற்கு நீங்கள் அதை கவனிக்க வேண்டும். நீங்கள் ஒரு பொருளை எவ்வளவுக்கு எவ்வளவு நேசித்து அதை செயல்படுத்துகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது உங்களை காப்பாற்றும். இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. உயிர் இல்லாத பொருட்களுக்கும் உயிர் கொடுங்கள். அதை ஒரு உயிராக மதியுங்கள். அதற்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுங்கள். அந்த பொருள் எத்தனை வருடங்கள் ஆனாலும் உங்களுடன் நீடூடி உழைக்கும். பொருளுக்கு தகுந்த மரியாதை இல்லை என்றால் உங்கள் நிழலும் உங்களை மதிக்காது என்பது
பழமொழி. ஆகையால் அதை புரிந்து செயல்படுங்கள் என்று முதல். தேவையில்லாமல் உன்னை நீ வருத்தி கொண்டதெல்லாம் போதும். உன்னை நான் சரி செய்து வருகிறேன் என்று உணர்ந்த சில விஷயங்களை நீ மாற்றிக்கொண்டு வருகிறாய். நல்ல விஷயம்தான். ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் உன்னால் மாற்ற முடியாமல் நீ திணறுகிறாய். அது என் கண்ணில் இருந்து எப்படி தப்ப முடியும்? மற்றவர்கள் உன்னை எந்த வகையில் வசைபாடினாலும் அவர்களுக்கு பதில் கூறாதே. அவர்களுக்கு நீ பதில் கூறும் தருவாயில் இருந்தால் நீ தவறு செய்யவில்லை என்றாலும் என்னை மன்னித்து விடுங்கள் என கூறி அவர்களிடம் இருந்து விலகி வந்துவிடு. ஏன் தவறு செய்யாமல் நான் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நீ யோசிக்கிறாய். மன்னிப்பு தவறு செய்தால்தான் கேட்க வேண்டும் என்பது இல்லை. நான் அவர்களுடன் சரிசமமாய் வாக்குவாதம் செய்தால் இழந்து போவது நம்முடைய நிம்மதிதான். அதனால் நீ வாக்குவாதம் செய்யும் சூழ்நிலை வந்தால் நகன்று விடு. என் பிள்ளையின் உன் நிம்மதியான வாழ்க்கையில் தான் என் நிம்மதி இருக்கிறது. மன்னிப்பால் நீ தாழ்ந்து போக போவது இல்லை, உயர்ந்து நிற்க போகிறாய். மற்றவர்களை நேசிப்பதால் தவறு இல்லை. ஆனால் அவர்கள்தான் உலகம் என்று நினைக்கும் தருவாயில் இருக்காதே. அவர்கள் அன்பிற்கு சார்ந்து இருக்காதே. அந்த அன்பு சில சூழ்நிலையில் குறைந்து போகலாம். அந்த சமயம் உன் வாழ்க்கையில் வெறுமை காண்பாய். நான் உன்னிடம் சொல்லும் அர்த்தங்களை புரிந்து கொள். அன்பு தவறு இல்லை. ஆனால் அளவு கிடந்த அன்பில் எதிர்பார்ப்பு ஏற்படும். அதில் நீ மாட்டிக்கொள்ளாதே. அது உன் வாழ்க்கையின் நிம்மதியற்ற சூழ்நிலையை உருவாக்கிவிடும். ஏனென்றால் இவ்வுலகில் எதுவும் நிரந்தரம் இல்லை. இவ்வுலகில் நீ பிறந்தாய் வாழ்ந்தாய் என்று இருக்காதே. மற்றவர்களின் உணர்வை உன் உணர்வாக மதித்து நட. வாழ்க்கையில் போராடி தோற்பது என்பது அவமானம் இல்லை. வெற்றியை விட உனக்கு கிடைத்த மிகப்பெரிய வாழ்க்கையின் பரிசு அனுபவம். அந்த அனுபவத்தில்தான் வாழ்க்கையை உன்னால் வாழ முடியும். அதன் பிறகுதான் உண்மையான வாழ்க்கைக்கு அர்த்தத்தை நீ உணர்வாய். சோம்பேறித்தனத்தை விடுத்து போராடு. போராடாமலேயே வாழ்க்கையை கடினம் என்று சொல்லாதே. பிறகு உனக்கு வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடமும் கடினம்தான். இவ்வுலகில் நிரந்தரம் என இருவரை நினைத்துக்கொள். ஒன்று உனக்குள் இருக்கும் ஆத்மா, இன்னொன்னு உன் சாயப்பா. உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, விலகி போகும்படி நீ செய்வதும் இல்லை. ஏமாற்றங்கள், விரக்தி என எதிர்மறையாய் உன்னை சூழ்ந்திருக்கிறது என்று நினைக்கிறாயா? கவலை வேண்டாம். இருளில் இருந்துதான் உதயம் பிறக்கும். அதைப் போலவே நேர்மறை தெரிவது உன்னிடத்தில். பௌர்ணமி, அமாவாசை என இரண்டுமே உலக மனிதனின் வாழ்க்கையை சொல்லும் மிகப்பெரிய உதாரணம். பௌர்ணமியில் இருந்து அமாவாசை வருகிறதா அல்லது அமாவாசையில் இருந்து பௌர்ணமியாய் வருகிறதா என்று நிர்ணயித்து சொல்ல முடியாது.
இரண்டுமே ஒரே காலக்கணக்குதான், வளர்பிறை தேய்பறை என்று. அவற்றைப் போலவே மனிதன் முன்னேறுகிற காலமும் இருக்கும், சறுக்கின்ற காலமும் இருக்கும். இரண்டுமே காலங்கள் நிர்ணயிக்கப்பட்ட விதி. அதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கின்றது. உன் வழிகள் கண்டும் நான் எப்படி அதை எடுத்துக்கொள்ளாமல் இருப்பேன்? எல்லாம் நன்மைக்கே என நம்பு. உன் நம்பிக்கையும் பொறுமையும் தான் வாழ்க்கையை வெற்றி என்னும் திசையில் பயணிக்க வைக்கும். நீ வைரக்கல், உன்னை வடிவம் வைத்துக்கொண்டு வெளிச்சத்தின் போராளி போல் வீசவே நான் உனக்கு இவற்றையெல்லாம் நிகழ்த்துகிறேன். நீ இந்த துவாரகமாகி தாய் தேகத்திலும் குருதியிலும் இருந்து பிறந்த என் உயிரே, நீதான் என் பிள்ளையே. உன் சாயப்பாவின் வார்த்தையை உனக்காக இரத்த ஓட்டத்தை போல் இருக்க வேண்டும். இதற்கு உன்மேல் கோபம் கொள்ள மாட்டேன். அதை தாண்டி என் கோபம் இருந்தால் அனைத்திற்கும் அந்த கோபம்தான் காரணம் என்று நினைக்காதே. ஏனென்றால் கோபம் என்பது அனைவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தானே. அந்த கோபம் எனக்கு கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது என்று நீ நினைப்பது மிகவும் தவறு. கோபம் எனக்கு இருக்கும். தேவைப்படுவோருக்கு தக்க நேரத்தில் உதவி செய். அதற்கு எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காதே. உனது விருப்பம் நிறைவேறும். பகவான் உங்களுக்கு இன்பமயமான இருப்பிடத்தை அளிப்பார். மிக்க வாத்சல்யத்துடன் உங்கள் விருப்பங்கள் யாவற்றையும் நிறைவேற்றுவார். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், எனது வாக்கு என்றைக்குமே தப்பாகாது. நல்லது நடக்கும். அதன் மீது உன்னுடைய பூரண நம்பிக்கையை வைக்க வேண்டும். நான் கூறுவதை கேளுங்கள். இறைவனை மகிழ்விக்க தக்க வகையில் நடந்து கொள்ளுங்கள். ஒருபோதும் பொய் பேச வேண்டாம். எப்போதும் வாய்மையை கடைபிடியுங்கள். வாய்மை என்பது மிகவும் முக்கியமான விஷயம். நான் காட்டிய வழியில் நடந்தால் ஆரம்ப காலத்தில் எல்லாமே சுகமாக இருக்கும். ஆனால் போக போக பாதை புதர் மூடி போய் எங்கே பார்த்தாலும் முள்ளாக இருக்கும். அப்பொழுது நம்பிக்கை ஆட்டம் காணும். மனம் சுலபமாக சந்தேகங்களால் அலைபாய்ந்து சாய் என்ற இந்த காட்டு வழி பாதைக்கு நம்மை கொண்டு வந்தார் என்று நினைக்க தோன்றும். அந்த சூழ்நிலையில்தான் சிரத்தை நிலையாக நிற்க வேண்டும். அது மாதிரி சங்கடங்கள் தான் உண்மையான சோதனைகள். என் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தால் மட்டுமே அந்த முள்காடுகளை நீங்கள் கடந்து வர முடியும். ஆகையால் நம்பிக்கை என்பது மிகவும் அவசியமான ஒரு விஷயம். அதை கடைபிடிக்காமல் போய்விட்டீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்தில் கஷ்டம் வந்து கொண்டேதான் இருக்கும். அவர் இருக்கிறார், அவர் பார்த்துக் கொள்வார் என்று நீங்கள் இருக்க வேண்டும். மௌனம் மிகவும் சக்தி வாய்ந்த வார்த்தைகள். உன் பேச்சை குறை, பிரச்சனைகள் குறையும். பேசாமல் இருந்தால் பிரச்சனைகளே வராது. ஆகையால் எந்த ஒரு செயலையும் மிகவும் திட்டமிட்டு செயல்பட தொடங்க. வார்த்தையை தேவையில்லாமல் அனைத்து இடத்திலும் உபயோகிக்காதே. உபயோகித்தால் உனக்கு தான் பிரச்சனையை தவிர உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு அல்ல.
அந்த பிரச்சனையை புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் வெற்றி நடை போடத் தொடங்கு. உன்னுடைய கவலைகள் எப்பொழுதுதான் தீரும் என்ற ஒரு ஏக்கம் நேற்று உன்னுடைய கண்ணில் நான் அதை பார்த்தேன். நிச்சயமாக இந்த கவலைகள் அனைத்தும் ஒரு பொதுவான ஒரு காரியம் என்று உனக்கு தெரியும். இருந்தாலும் நீ அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாய் என்பதும் எனக்கு தெரியும். அப்போது என்னதான் செய்ய வேண்டும் என்று நீ கேட்கிறாய் அல்லவா? நான் என்ன கூறுகிறேன் என்றால், உன்னுடைய பிரச்சனையை நீ சற்று மறக்க வேண்டும். மறந்து சந்தோஷத்தின் எல்லையில் குதிக்க வேண்டும். அப்பொழுது உன்னுடைய மனதில் இருக்கும் உன் மனதுக்குள் ஏங்கி தவிக்கும் அந்த தவிப்பு சுக்குநூறாகிவிடும். ஆகையால் நீங்கள் மிகவும் எளிமையாக சிந்திக்க முடியும். ஒரு பிரச்சனையில் இருந்து நீங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்றால் அந்த பிரச்சனையை சற்று தள்ளி வைத்து பார்க்க வேண்டும். தள்ளி வைத்து பார்க்க வேண்டும் என்றால் உங்களுக்கு அந்த அளவுக்கு மனம் அமைதியுடனும் சோர்வு இல்லாமலும் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் பிரச்சனையை தள்ளி வைத்து பார்க்க முடியும். அனைத்து கவலைகளையும் மறந்துவிட்டு மிகவும் சந்தோஷமாக இருக்க ஆரம்பிக்கும் பொழுது எந்த ஒரு இடையூறுகளை நினைத்தும் கவலைப்படாமல் அந்த கவலையையே முழுவதுமாக மறந்துவிட்டு சந்தோஷத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது 2 நாள் அல்லது 3 நாள் கழித்து மீண்டும் நீங்கள் அந்த பிரச்சனையை பற்றி யோசிக்க வேண்டும். யோசித்து பார்த்தால் 3 நாளைக்கு முன்பாக உங்களுடைய சிந்தனையும் 3 நாளைக்கு பிறகு உண்டான சிந்தனையும் ஒப்பிட்டு பார்த்தால் நிச்சயமாக வித்தியாசமாக இருக்கும். 3 நாட்களுக்கு முன்பு இதை செய்தால் அதை நேர்ந்து விடுமோ என்ற பயம் இருந்தது. 3 நாட்களுக்கு பிறகு யோசித்து பார்த்தால் அப்படி ஒரு எண்ணமே இல்லை. செய்து பார்ப்போம் என்ற ஒரு எண்ணம் வரும், முயற்சி எடுக்க தூண்டும். ஆகையால் இங்கு எவன் ஒருவன் தன்னுடைய பிரச்சனைக்கு முயற்சி எடுக்காமல் யோசித்துக் கொண்டே இருக்கிறானோ அவனுக்கு தோல்வி மட்டும்தான் நிச்சயம். இருந்தாலும் நான் யாரை கூறுகிறேன் என்றால், முழுவதுமாக யோசித்துவிட்டு முடிவெடுப்பவர்களை அல்ல, கடைசி வரை யோசித்துக் கொண்டே இருப்பவர்கள். அதற்காக தான் நான் கூறுகிறேன், யோசிக்கவும் வேண்டும், அதே சமயம் முயற்சி எடுக்கவும் வேண்டும். முயற்சி ஒரு மனிதனுக்கு மிகவும் முக்கியமான ஒன்று. அந்த முயற்சி எடுக்க தவறிவிட்டதால் தான் உங்கள் அனைவருக்கும் இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு கவலை. இன்று செய்யக்கூடிய ஒரு வேலையை நாளை செய்து விடலாம் என்று தள்ளி வைப்பீர்கள். இன்று சற்றும் முயற்சி எடுக்காமல். ஆகையால் நாளை என்ன நடக்க இருக்கிறது என்று உங்களுக்கு நிச்சயமாக தெரியாது. நாளை உங்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்கும் என்றும் தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது நாம் தேவையில்லாமல் ஒரு வேலையை தள்ளி போடுவது மிகவும் தவறான ஒரு விஷயம். ஏனென்றால் நீங்கள் நாளை அந்த சமயத்தில் அதே இடத்தில் இருக்க வேண்டும், அதே சூழ்நிலை அமைய வேண்டும். உங்கள் வீட்டிற்கு உறவினர்களாக யாரும் வராமல் இருக்க வேண்டும். அப்படி வந்தாலும் அந்த உறவினர்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் இல்லாமல் இருக்க வேண்டும். அப்படி இருந்துவிட்டால்
நீங்கள் இன்று செய்யவிருந்த கடமையை தவறவிட்டது போல் நாளை அந்த சூழ்நிலை உங்களை தவறவித்து விட்டுவிடும். ஆகையால் இன்று உள்ள வேலையை இன்றே முடிக்க நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி செய்தும் அது தோல்வி அடைந்தால் கடைசியாக ஒரு முறை முயற்சித்து பார்க்கலாம் என்ற முயற்சி எடுக்க வேண்டும். அதற்கு மேல் உங்களால் முடியவில்லை என்றால் மட்டும் அதை 1 மணி நேரம் தள்ளி போட்டு பிறகு செய்யலாமே தவிர ஒரு நாளே கடத்தக்கூடாது. ஏனென்றால் நீங்கள் செய்யும் அந்த வேலையை நம்பி ஒரு மனிதர்களும் இருக்கிறார்கள். அந்த ஒரு மனிதர்களை நம்பியும் ஒவ்வொரு குடும்பம் இருக்கிறது. இப்பொழுது நான் கூறும் ஒவ்வொரு வார்த்தைகளும் எப்பொழுதாவது ஏதாவது ஒருவருக்கு ஆறுதலாக இருக்கும் என்பதை நம்பி நான் கூறுகிறேன். நான் கொடுக்க தவறிவிட்டால் நிச்சயமாக ஒருவருடைய எதிர்பார்ப்பு அங்கு வீணாகும். ஆகையால் உங்களுடைய கடமையை நீங்கள் முயற்சி எடுக்காமலும் தள்ளி வைப்பதாலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு குடும்பமும் ஒரு தோல்வியை சந்திக்கிறது. ஆகையால் உன்னுடைய கடமைகளை யாருக்காகவும் எதற்காகவும் நிறுத்தாதே. நீ செய்யும் கடமையால் உன் குடும்பத்திலோ உன்னை சார்ந்து இருப்பவர்களுக்கோ அல்ல அந்த கடமையினால் அந்த வேலை அடுத்த கட்ட நகரத்திற்கு நகரும் பொழுது அந்த கடமையால் அவர்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை கிடைத்தாலோ அது அவர்களுக்கு பெரும் உதவியாயிருக்கும். ஆகையால் கடமை என்பது கண் போன்றது. அதை ஒரு நொடி மட்டும்தான் அசைக்க வேண்டுமே தவிர முழுவதுமாக மூடிவிடக்கூடாது. ஏனென்றால் உங்களுடைய கண்களை மூடிவிட்டால் இந்த உலகமே இருள் சூழ்ந்துவிடும். யார் முன்னாடி இருக்கிறார்கள் யார் பின்னே இருக்கிறார்கள் என்று தெரியாமல் போய்விடும். ஆகையால் உங்களுடைய கடமை என்ன இருக்கிறதோ அதை முழுவதுமாக செய்துவிட்டு வாருங்கள். நான் இருக்கிறேன். ஆனால் உங்கள் கடமையை நீங்கள் மிகவும் சரியாக செய்தால் மட்டுமே என்னால் உங்களால் உதவ முடியும். என் உள்ளத்தில் எரியும் விளக்கு தண்ணீரில் ஏற்றியது அல்ல, உன் கண்ணீரில் ஏற்றியது. இந்த விளக்கின் ஒளி உன் வாழ்க்கையின் ஒளியாக மாறும். சந்தேகமே வேண்டாம். நான் உன்னுடன் இருக்கிறேன் என்பதற்கு இதைவிட சிறந்த ஓர் அடையாளம். உணவோடு சமயத்தில் பசியோடு எந்த ஜீவன் வருகிறதோ, மனிதனோ பறவையோ மிருகமோ, அதுவே அதிதி. இவை யாவும் உணவை நாடுகின்றன. உன்னிடம் வரும் உண்மையான அதிதியை நீ அதிதியாக கருதுவதில்லை. காக்கைக்கு உணவு அளிக்கும் சமயத்தில் சமைத்த சாதத்தை நிறைந்த அளவில் எடுத்துக்கொண்டு போய் வீட்டிற்கு வெளியே வைத்தாள். எந்த பிராணியையும் கூவி கூவி அழைக்காதே. வந்த எந்த பிராணியையும் விரட்டாதே. எந்த பிராணி உணவு கொள்ள வந்தாலும் அதை பற்றி மனதில் அலட்டிக் கொள்ளாதே. இவ்வாறாக 1,00,000 விருந்தினர்களுக்கு உணவளித்த புண்ணியத்தை நீ பெறுகிறாய். எப்படி 1,00,000 உயிரினம் என்றுதானே கேட்கிறாய்? ஏனென்றால் நீ நினைப்பது எனக்கு புரிகிறது. நீ வைக்கும் சாப்பாட்டில் ஒரு ஜீவன் அல்லவா வருகிறது. பிறகு எப்படி லட்சக்கணக்கான ஜீவன் என்று கூறுகிறாய்? ஒரு எடுத்துக்காட்டிற்காக ஒரு பறவை அந்த உணவை உண்ணினாள். அந்த பறவை பாதி சாப்பாட்டை தான் சாப்பிட்டு விட்டு மிச்சமுள்ள
மீதி உணவை தன்னுடைய குட்டிகளுக்கு எடுத்துக்கொண்டு போகும். அந்த குட்டிகளும் உண்ணும். அந்த பறவை தன் குட்டிகளுக்கு எடுத்து செல்லும் வழியில் நிச்சயமாக 3 அல்லது 4 பருக்கைகளை கீழே விட்டு சென்று போகும். அந்த பருக்கைகளை நிலத்தில் உள்ள உயிரினங்கள் நிச்சயமாக உண்ணும். அந்த பிராணிகள் உண்ணுவதன் மூலம் தன்னுடைய வாழ்வாதாரம் மேம்படும். அந்த வாழ்வாதாரம் மேம்படுவதனால் ஒரு உயிருக்கு நீ மேலும் வாழ்நாட்களை மேம்படுத்திக் கொண்டிருக்கிறாய் என்ற புண்ணியம் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். அது மட்டுமல்லாமல் அந்த குட்டிகள் எங்கெங்கெல்லாம் இதே போல செல்கிறதோ அங்கே எல்லாம் போகும் வழியில் ஒவ்வொரு பருக்கையும் கீழே விழும் பொழுது ஒவ்வொரு பிராணியையும் வாழ்வாதாரத்தை நீ அதிகப்படுத்தியுள்ளாய் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். பசியால் வாடும் எந்த உயிருக்கும் அன்னதானம் செய்பவர் உண்மையில் அது என்னுடைய வாயில் இடுகிறார் என்று அறிவாயாக. இதை நீ ஞாபகம் வைத்துக்கொள். எந்த ஒரு ஜீவனையும் முதலில் விரட்டாதே. இல்லை என்ற சொல்லை இல்லாதாக்கி எல்லாம் உள்ளது என்ற நிலையாக்கி மஞ்சமும் தந்து குங்குமம் தந்து மணிமணியாக குழந்தை செல்வங்களை தந்து வாழ தேவையான செல்வங்கள் 16 உனக்கு நான் தந்து மகிழ்விப்பேன். தலையெழுத்தை யாராலும் மாற்ற முடியாது. ஆனால் அதனுடைய தீவிரத்தை என்னால் குறைக்க முடியும். நீங்கள் செய்த புண்ணியங்களின் அளவு கணிசமாக சேர்ந்த பின்பு மட்டுமே தத்தாத்ரேயரிடம் பக்தி ஏற்படும். ஆகையால் தத்த பக்தர்களுக்கு முடியாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. நெற்றியில் எழுதியுள்ள தலையெழுத்தை மாற்றி எழுதும் வலிமை வேறு எந்த தெய்வங்களுக்கும் இல்லை. ஆனால் ஸ்ரீ தத்தாத்ரேயர் தன் பக்தனின் துன்பத்தை கண்டு மனம் இறங்கி பிரம்மாவை அவன் தலையெழுத்தை அழித்துவிட்டு புதிய தலையெழுத்தை எழுதுமாறு உத்தரவிடுவார். சத்குரு சாய்பாபா ஒரு கருணை கடல். அவரது கருணை கடல் ஆழத்தை விட பெரியது. அவரது கருணையை பெற அவரை வழிபடுதல் மட்டும் போதாது. அதைவிட அவரையே சரணடைந்த சத்குருவிடம் சாய்பாபா, நீதான் கதி, உன்னையே சரணடைகிறேன், நீ என்ன செய்கிறாயோ அதை செய், நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சத்குருவிடம் சரணடைந்து விட்டாள். காப்பாற்றுவது அவர் கடமை. பனைமரம் நிமிர்ந்து நின்றாலும் பெருங்காற்று அடிக்கும் போது வேரோடு பெயர்ந்து விழுகிறது. அதே சமயம் நாணல் வளைந்து கொடுத்து மீண்டும் அது நிமிர்ந்து நிற்கிறது. அதுபோல சத்குருவிடம் எல்லாவற்றையும் ஒப்படைத்து சரணாகதி ஆகிவிட்டால் அவர் நம்மை நிமிர்ந்து நிற்க வைப்பார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஒரு சின்ன தீபத்தில் இருந்து தீபம் ஏற்றினாலும் சின்ன தீபத்தில் ஜோதி குறைவதில்லை. அதுபோல் சத்குரு எவ்வளவு பேருக்கு கருணை காட்டினாலும் அவரிடம் உள்ள கருணை குறைவதில்லை. எனவே நாம் நம்பிக்கை, பொறுமையோடு, உண்மை, பக்தியுடன் பூரண சரணாகதி ஒன்றுதான் சத்குருவின் கருணையை பெற சிறந்த வழி என்று நீ மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். திடீர் என்று ஒரு திருப்பம் வரும். அதுவரை உனக்கு தேவையானது பொறுமை மட்டுமே. பொறுமை ஒன்றுதான் உனக்கு தீர்வான ஒரு விஷயம். வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணங்களிலும் உனக்கானது என்ன என்பதை ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது. இன்பம் துன்பம் என இரண்டும் உள்ளது. இரண்டுக்கும் ஒரே முகம்தான். இன்பத்தில் சிரிப்பும் துன்பத்தில் கஷ்டமும் தெரிகிறது. இரண்டையும் சமமாய் எடுத்துக்கொள்ளும் பக்குவம் உன்னிடம் வந்தால்தான் உன் வாழ்க்கை பயணத்தில் பயணிக்க முடியும். ஒரு மரத்தில் பழம் என்பது நேரடியாக வருவதில்லை. முதலில் மொட்டு, பின்பு பூத்து,
காயாய் காய்த்து பழமாக பழுக்கிறது. ஒரு பழம் என்ற முழு வடிவில் பெறவே அதற்கு இத்தனை பருவங்கள் தாண்டி பயணித்து வர வேண்டியதாய் உள்ளது. அப்படி இருக்கையில் மனிதனாய் பிறந்ததற்கு நீ எவ்வளவு புண்ணியம் செய்தாயோ. எதையும் யோசிக்காமல் முடிவு செய்யாதே. நிதானமாக யோசித்து பிறகு எந்த முடிவையும் எடு. உனக்கான நல்லதை மட்டுமே நான் செய்வேன். உன் பக்தியில் எப்போதும் நான் இருப்பேன் என்பதில் நீ நம்ப வேண்டும். என் அன்பு எப்போதும் உனக்கு உண்டு. எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ்வாய் என்பதில் எந்தவித சந்தேகமும் உனக்கு வேண்டாம். உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் நான் இருக்கிறேன். இப்படிக்கு உன் சாய் அப்பா. ஓம் சாய்ராம். சாய்ராம், நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஜெய் சாய்ராம்.